சார் பெரியம்மாவும் பெரியப்பாவும் வயலுக்கு போயிருக்காங்க. அம்மா கணக்கு கொடுத்து அனுப்புனாங்க. ஹோல்ட் ஆன் ப்ளீஸ். என்ன அன்னைக்கு விடுதலை சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் ஆளையே காணோம். ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்து. வா, ஒரு காபி சாப்பிட்டு போலாம். அட வாப்பா. உங்ககிட்ட கொஞ்சம் மனம் விட்டு பேசணும், அதுக்கு தான் கூப்பிடுறேன். நீ வா. அம்மா கணக்கு கொடுத்து அனுப்புனாங்க, அது கொடுக்க தான் வந்தேன். நான் கிளம்புறேன் சார். நோ நீட் டு கோ இமீடியட்லி. இது உன் வீடு மாதிரி, நீ எப்ப வேணும்னாலும் வரலாம். யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். We are the only educated people in this village. உண்மையிலேயே நம்ம 2 பேரும் தான் இந்த கிராமத்திலேயே இங்கிலீஷ் படிச்சவங்க. சோ அறிவு போட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் வந்திருக்கேன். Let us have coffee. காபி சாப்பிட்டுட்டு தான் போகணும். ப்ளீஸ் சிட் டவுன். பரவாயில்ல சார். உட்காரு தம்பி. கௌரிமா யாருன்னு பாத்தியா? only educated people in this village. போய் காபி கொண்டா. இல்ல வேண்டாங்க. தம்பி, சில நேரங்கள்ல வேண்டாம்னு நினைக்கிற பொருளுக்குத்தான் வேல்யூ ரொம்ப அதிகம். பட் அது நமக்கு வேணுங்கிற நிலைமை வரும்போதுதான் அதோட உண்மையான வேல்யூ தெரியும். இது என்னோட அனுபவம் இல்ல, பல அனுபவசாலிகள் சொன்னது. கௌரிமா, ப்ளீஸ் பிரிங் த காஃபி. ஏன் தம்பி கேக்குறீங்க அந்த கதைய? எங்களுக்கு ஒரே செல்ல பொண்ணு. நேற்று செண்பகத்து கூட போய் விளையாடினதுல காலில் அடிபட்டு கட்டு போட்டு வந்திருக்கா. நாட்டி கேர்ள். சார் அது வந்து என் வீட்ல. உன் வீட்ல? This must be a confusing matter and a major problem. Something wrong. இவ்ளோ நடந்திருக்கு, ஏண்டி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல? என்ன எதுவும் கேட்காதடி செண்பா. நான் ஊருக்கு போறேன்டி. கௌரி, என்னால முடியாதுடி. இங்க இருந்தா அவரையே நினைச்சு செத்து போயிருவேன். ஓஹோ, இந்த நினைப்ப அங்க போனா மட்டும் வராதா? அதுக்குதான் இந்த காயம் இருக்கே. இத பார்த்து என் மனசு தேத்திக்கிறேன். அவர் என்ன நினைக்கிறாரோ இல்லையோ, நான் அவரை எப்பவும் நினைச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி. கால்ல கஷாயத்தை கொட்டினாலே அது போதும். கோவில்
நீ கோவில் மண்டபத்துக்கு வர்ற. எதுக்கு? முதல்ல நீ வா, அப்புறம் பேசிக்கலாம். அண்ணே, அண்ணே, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் அப்பவே வீட்டுக்கு வரலான்னு நினைச்சேன். கௌரி கால்ல கஷாயத்தை தெரியாம கொட்டினீங்களா இல்ல வேணும்னு கொட்டினீங்களா? செண்பகம், எனக்கு எல்லாம் தெரியும்ண்ணே. அவ உங்களை காதலிக்கிறது குத்தான்னா அதுக்கு நீங்களும் ஒரு காரணம். அவ உங்க வீட்டுக்கு வந்தா மோர்ல முடிய போடுறது, உப்பள்ளி கொட்டுறது, எதுக்கு அப்படி செஞ்சீங்க? அவ உங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நீங்க செஞ்சீங்க. ஆனா அவ உங்க வீட்லயே வாழணும்னு ஆசைப்பட்டா. அவ என்கிட்ட என்ன சொன்ன தெரியுமா? நான் இந்த ஊர்ல இருந்தா அவரை நினைச்சு நினைச்சு செத்து போயிடுவேன்னு சொன்னா. உங்களாலதான் அவளுக்கு காயம் ஏற்பட்டுச்சு. மன்னிச்சிடுன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? அது வந்து ஏன்னு யோசிக்கிறீங்க? நீங்க அவளை காதலிக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல. அப்ப ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? எதுவா இருந்தாலும் அவகிட்ட மன்னிச்சிடுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அது போதும் அவளுக்கு. அவளை நான் மலைக்கோயில் மண்டபத்துக்கு வர சொல்லியிருக்கேன். அவ உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருப்பா. I'm sorry. கால்ல பட்டது குணமாயிடுச்சு. கௌரி, நான் தெரியாம. கௌரி, கௌரி, I love you so much. இவள் யாரோ வான்விட்டு மண் வந்து நீந்தும் நிலவோ, என்ன பேரோ வாய்விட்டு தேன் சிந்த பாடும் கோயிலோ. நேற்றல்ல இன்றல்ல நாளை அல்ல என்றென்றும் வாழும் காதல். நீ சொல்ல நான் சொல்ல நாளும் சொல்ல நெஞ்சுக்குள் ஊறும் பாடல். அடடாதில் நான் மறந்தேன் என்னை. இவள் யாரோ வான்விட்டு மண் வந்து நீந்தும் நிலவோ. காதல் வாழ
காதலே தெய்வீகம் என்று இன்று போற்றினேன். காலை மாலை உன்னை எண்ணி உள்ளம் வாடினேன். ஆசைகள் கைகூடும் இந்த நாளை வாழ்த்தினேன். கண்ணே பசும் பொன்னே வந்தேன் உந்தன் பின்னே. கண்ணாமணி வண்ணா, உன் பேர் தினம் சொன்னேன். உன்னை கண்டேன் கண்டேன். இவள் யாரோ வான்விட்டு மண் வந்து நீங்கும் நிலவோ, என்ன பேரோ வாய்விட்டு தேன் சிந்த பாடும் கோயிலோ. நேற்றல்ல இன்றல்ல நாளை அல்ல என்றென்றும் வாழும் காதல். அடடாதில் நான் மறந்தேன் என்னை. இவள் யாரோ வாங்கிட்டு மண் வந்து நீந்தும் நிலவோ. நேரம் காலம் கூடும் போது நேசம் என்பதே நாயகி உன் தோற்றம் இந்த நெஞ்சில் நின்றதே. இன்பம் இந்த இன்பம் இன்னும் பல ஜென்மம். பொங்கும் இனி பொங்கும் சென்றே நிதழ் எங்கும் அதில் என்னை இழந்தே. இவள் யாரோ வான்விட்டு மண் வந்து நீந்தும் நிலவோ, என்ன பேரோ வாய்விட்டு தேன் சிந்த பாடும் கோயிலோ. நேற்றல்ல இன்றல்ல நாளை அல்ல என்றென்றும் வாழும் காதல். நீ சொல்ல நான் சொல்ல நாளும் சொல்ல நெஞ்சுக்குள் ஊறும் பாடல். அடடாதில் நான் மறந்தேன் என்னை. இவள் யாரோ வான்விட்டு மண் வந்து நீந்தும் நிலவோ, இவள் யாரோ. பசங்களா, சொல்லுங்க சார். நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கல்வி அதிகாரி வந்திருக்காரு. அவர் இங்க வருவாரு. வந்த உடனே எல்லாரும் எழுந்திருச்சு நின்னு வணக்கம் போடணும். அப்புறம் உட்காரணும். யார கேள்வி கேட்கிறாரோ அவங்க மட்டும் எழுந்திருச்சு பதில் சொல்லணும். சரியா? சரி சார். முண்டா, இத முதல்ல உனக்கு தான் சொல்றேன். இன்னைக்காவது தெரியும்னு சொல்லு, தெரியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. வணக்கம் சார். வணக்கம் சார். இவர்தான் டிராயிங் மாஸ்டர் மிஸ்டர் கமலக்கண்ணன். வணக்கம். கிளாஸ்ல எத்தனை பேர்? 45 பேர். சார், எதிரில் உட்கார்ந்துருக்கிறானே ஒரு கருப்ப, அவன் தான் நான் சொன்ன பையன். ஆமா, யார் இங்க அறிவழகன்? நான் தான் சார். நீதானா? அது சரி, உன் உயரம் என்ன? உயரம் உங்களோட 4-5 கூட இருப்பேன் சார். சரி சார். நான் கேட்கிற கேள்விகளுக்கு தெரியும் தெரியாதுன்னு போல் சொல். பகலில் நட்சத்திரம் தெரியுமா? தெரியாது சார். பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா? தெரியவே தெரியாது சார். ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா? சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்? இவ்வளவு அறிவுள்ள பையனை 18 வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக நீங்க டிஸ்மிஸ். சார் சார் உண்மையிலே நீ அறிவுக்கு அழகன்தான்.